இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காற்றோடு பட்டம் போல என பெங்களூரு வான்பரப்பில் அட்டகாசமாக மிதந்து சாகசம் செய்கின்றன இயந்திர பறவைகளான விமானங்கள். அதன் காட்சிகளையும் மக்களை கொள்ளை கொண்ட போர் விமானத்தின் சிறப்புகளையும் இதில் பார்க்கலாம். சென்னை டிராபிக்கில் கேப்பில் புகுந்து போகும் ஆட்டோ போல அதிவேகத்தோடு சீறி பாய்ந்து வந்த விமானங்களுக்கு இடையே அனாயாசமாக புகுந்து வெளியேறி அசத்தின விமானங்கள். பெங்களூரு எலஹங்காவில் வருகிற 14ஆம் தேதி வரை நடக்கும் ஏர் ஷோவை த்ரில்லோடு கண்டுகளித்து வருகிறார்கள் மக்கள். பார்ப்பவர்களுக்கு எங்கே மோதி விடுமோ என்ற அச்சம் கூட வரத்தான் செய்கிறது. ஆனால் இந்திய விமானப்படை பைலட்டுகளின் திறமைக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் மட்டுமே. மெயின் பிக்சர்கள் பல உள்ளன. விமானங்கள் தலை கீழாக பறந்தும் சாகசம் செய்தன. வானில் இருந்து கொட்டிய அருவி போல புகை கிளப்பி பறந்தன. பருந்து சிறகை மட்டும் நீட்டியபடியே மிதக்குமே, அப்படி ஃப்ரீ ஸ்டைலில் மிதந்தன விமானங்கள். ஏதோ பொம்மை விமானங்களை இயக்குவது போல அனாயாசமாக இயக்கி விமானிகள் சாகசம் நிகழ்த்தினர். இதில் கர்ஜித்து பறந்து வந்த Su-57 5ஆம் தலைமுறை விமானம் தனது த்ரில்லான வசீகரத்தாலும் மிரள வைக்கும் சாகசத்தாலும் ரசிகர்களை கவர்ந்தது. ஒரு இடத்தில் சுழன்று பல்டியடித்த விமானம் வானோடு மாயமாகி பின் மரத்தின் இலை காய்ந்து சருகாகி விழுவது போல லகுவாக தரை நோக்கி பறந்து அசத்தியது. எல்லா இயற்பியல் விதிகளையும் தவிடுபுடையாக்கி பறந்தது Su-57. ரம்பம் போன்ற எக்ஸாஸ்ட் முனை கொண்டிருப்பதால் பறக்கும் போதே கள்ளத்தனமாக வெப்பத்தை குறைத்து வெளியேற்ற குழாயின் வடிவத்தை சுருக்கி இன்ஃப்ராரெட் மற்றும் ரேடார் கண்ணிலும் மண் தூவி ரகசியமாக ஊடுருவ உதவும். அதை கண்டறியவோ ட்ராக் செய்யவோ முடியாது. வழக்கமாக Su-57 ஏர் ஷோக்களுக்கு எல்லாம் வராது. ஆனா நீங்க காட்டுற சாகசத்துல உடனே இந்தியா ஆர்டர் கொடுக்கணும் என்றே லெஜண்ட் பைலட் சர்ஜி பாக்டனை அனுப்பி இருக்கிறது போல ரஷ்யா. அவர் தன் மொத்த திறமையையும் களம் இறக்கி காட்டினார். சீனாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஆர்டர் செய்த Su-57 போர் விமானத்தை கண்டு பொறாமையே பட்டுவிட்டனர் பல இந்தியர்கள். இந்தியாவுக்கும் இது வேணும், வாங்குங்கள் என கமெண்ட்ரிகளில் அடம் பிடிக்க தொடங்கிவிட்டனர். உண்மையில் இதை இந்தியாவும் சேர்ந்தே தயாரித்திருக்க வேண்டியது. ஆனால் சில காரணங்களால் அது தடைபட்டு போனது. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தில் சுகோய் Su-57 ரக போர் விமானத்தை இணைந்து தயாரிப்பதாக 2007ஆம் ஆண்டிலேயே முதற்கட்ட ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தானது. இந்திய விமானப்படைக்கு ஏற்ற அம்சங்களுடன் முதற்கட்ட டிசைனிங்கும் செய்யப்பட்டன. 20 வகையான பயிற்சிகள் இந்திய விமானப்படையினருக்கு 7 மாதங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் ஸ்டேஜ் 1 என்ஜின் கொண்ட சூப்பர் குரூஸ் மோடுக்கு செல்ல முடியாதது, தயாரிப்பு செலவு, டெலிவரி வழங்கும் காலதாமதம் ஆகியவற்றால் அந்த ஒப்பந்தம் செயல் வடிவில் வெல்லவில்லை. ஒப்பந்தமும் சஸ்பெண்ட் ஆனது. எனவே நாங்கள் இல்லாமல் நீங்களே அதை தயாரியுங்கள், நாங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை வேண்டுமானால் தேர்வு செய்து கொள்கிறோம் என அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அறிவித்துவிட்டார். இருப்பினும் அதன் தயாரிப்பில் இந்திய விமான இன்ஜினியர்களின் கருத்து பங்களிப்பு இருந்தது. தற்போது நாங்கள் அதை எப்படி தயாரித்திருக்கிறோம் பாருங்கள் என மிடுக்காக பறக்க விட்டு காட்டியது ரஷ்யா. AL-51 ஸ்டேஜ் 2 என்ஜின்கள் கொண்ட Su-57 ரக போர் விமானத்தை பயிற்சி நோக்கத்துக்காக 2 சீட்டுகள் கொண்ட விமானமாக மாற்றி வருகிறது ரஷ்யா. எனவே கைவிடப்பட்ட கூட்டு தயாரிப்பு திட்டத்தை புதுப்பித்து இந்தியா உதவினால் நிதி பங்களிப்பின்றி அதன் மேம்பாட்டில் பங்கேற்கலாம் என சொல்லப்படுகிறது. அத்துடன் ரஷ்யா இந்த போர் விமானத்திற்குள் வைத்து குறிபார்த்து தாக்கக்கூடிய பிரத்யேக ஆயுதங்களையும் தயாரித்து வருகிறது.
அத்துடன் யானை போல பலம் கொண்டாலும் குதிரை போல டக்குன்னு டேக் ஆஃப் ஆகி டிராகன் போல டக்கென திரும்பக்கூடிய வகையில் உடல் வடிவமைப்பு உள்ளது. இந்த போக்கு காட்டும் கள்ளனான Su-57 உலகின் ஃபாஸ்டான சூப்பர் குரூஸ் ஃபைட்டர் விமானம் என ரஷ்யா பெருமிதத்தோடு கூறியுள்ளது. அது மட்டுமின்றி கிழக்கும் மேற்கும் பெங்களூரு வானில் போட்டி போட்டது போல அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டினின் F-35 சுகோ Su-57 என இரண்டும் தத்தமது சாகசங்களை கச்சிதமாக அரங்கேற்றன. இரண்டுமே கள்ளத்தனம் காட்டக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்தான். ஆனால் F-35 தாக்குதலுக்கு ஏற்றது, Su-57 தடுப்புக்கு சிறந்தது. ரஷ்யா வான்பரப்பை பலதரப்பட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறது. அதன் கண்ணில் மண் தூவி ஊடுருவக்கூடிய தயாரிப்பை F-35 மூலம் அமெரிக்கா தயாரித்துள்ளது. அதையும் இடைமறித்து தாக்கும் வகையில் ரஷ்யா தயாரித்திருப்பதுதான் இந்த Su-57. இது விரைவில் இந்திய விமானப்படையில் இணைந்து அதிரடி காட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை என நம்பப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.